ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மத்தியானம் சமையல் என்னான்னு பார்க்கலாம். கோஸு கடல் பருப்பு கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். 1/2 முன்னாடியே கடல் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து, வெங்காயம் தாளித்து, தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்த உடனே இந்த கடல் பருப்பும் போட்டு நல்லா வதக்கி வந்த உடனே தேங்காய், அப்புறம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வதங்கி வந்த உடனே கோஸும் போட்டுட்டு, எனக்கு பச்சை மிளகா காரம் பத்தலை, அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய் ஊற்றி என்னோடய குக்கரில் 3 விசில் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையான கோஸு கடல் பருப்பு கூட்டு இதுலேயே வச்சு சாப்பாடு சாப்பிட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் சமையல் நம்ம வீட்டில் என்னான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுட சுட சாப்பாடு, அப்புறம் கோஸு கடல் பருப்பு கூட்டு, அப்புறம் தொட்டுக்கிறது காலையில் செஞ்ச முட்டை ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு முட்டை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் நம்ம வீட்டில் சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அப்புறம் சாப்பிட்னு இருக்கும்போது ஷீபா அவங்க வீட்டில் எறா பிரியாணி செஞ்சேன்னு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப்